நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்தி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வரீங்க. கடந்த 2 நாட்களாக அதிகளவில் பேசப்பட்ட விடயம் சீத்தமிழ் சரிகமப்ப சீனியர் சீசன் 5 எனப்படுகின்ற நிகழ்ச்சியில் இலங்கையிலிருந்து சென்ற பெண் ஒருவர் அணிந்திருந்த ஆடை தொடர்பாகத்தான். அதை தவிர குறித்த பெண் தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலே அதிக அளவிலே பேசப்பட்டது. அதை தவிர அந்த பெண் 2 ஆடைகளுடன் இருக்கின்ற புகைப்படங்களும் வைரல் ஆகியிருந்தது. இது தொடர்பாக அந்த பெண்ணின் பெற்றோர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே எங்களது குடும்ப நிலைமை என்பது மிகவும் வறுமையானது. நாங்கள் பணத்திற்கு கஷ்டப்படுகின்றோம், உணவிற்கு கஷ்டப்படுகின்றோம், எங்களது பிள்ளைகளை பேசாதீர்கள் என்று அந்த சினேகா எனப்படுகின்ற பெண் போட்டியாளரின் பெற்றோர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இதிலே பல கேள்விகள் இருக்கின்றது. ஒன்று, இது தொடர்பாக பேசியவர்கள் அந்த பிள்ளையை பேசினார்களா என்று கேட்டால் பெருமளவில் பிள்ளையை பேசவில்லை. அதனை தாண்டி அதில் சில விடயங்கள் இருக்கின்றது. அதை தவிர பெற்றோர்கள் தொடர்பாகவும் அந்த பிள்ளை தொடர்பாகவும் சில கேள்விகளும் இருக்கின்றது. எனவே இவை தொடர்பாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். சீத்தமிழ் சரிகமப்ப சீனியர் 5 எனப்படுகின்ற நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கிறது. அதிலே இலங்கையிலிருந்து பல போட்டியாளர்கள் சென்றிருக்கிறார்கள். இலங்கையைச் சேர்ந்த பல போட்டியாளர்கள் அதிலே பங்கு பெற்றி இருக்கிறார்கள். அதே வேளை அது புலம்பெயர் தேசத்திலிருந்தும் ஒருவர் வந்திருந்தார், அதாவது இளைஞர் ஒருவர் வந்திருந்தார். எனவே இவ்வாறு ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒவ்வொரு கதை இருக்கின்றது. அந்த கதைகள் எல்லாம் மிகவும் உருக்கமாக சொல்லப்படுகின்றது. அது வேண்டுமென்றே திணிக்கப்படுகின்றதா அல்லது இயல்பாகவே அதெல்லாம் நடக்கின்றதா என்கின்ற ஒரு பெரும் கேள்வியும் இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து இவ்வாறு இலங்கையைச் சேர்ந்தவர்கள், இலங்கையில் பிறந்தவர்கள், இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற போது அவர்களை ஒரு பாவப்பட்டவர்கள் போல் இந்த சீத்தமிழ் தொலைக்காட்சி காட்சிப்படுத்துகின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இவ்வாறு பல பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்ற போதுதான் திடீரென்று நுவரெலியாவை சேர்ந்த சினேகா எனப்படுகின்ற போட்டியாளர் தொடர்பாகவும் பேசப்பட்டது. அதாவது சீத்தமிழ் சரிகமப்ப சீனியர் 5 எனப்படுகின்ற நிகழ்ச்சியின் மெகா ஆடிஷன் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அது தொடர்பான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலே இலங்கை போட்டியாளர்களின் ஒவ்வொருவரின் கதைகளும் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. அதேவேளை அம்பாறையிலிருந்து சென்ற தமிழ் இளைஞன் தொடர்பாக எல்லாம் அங்கு பேசப்பட்டது. பெருமளவு சமூக வலைத்தளத்தில் பேசப்பட்டது. அந்த இளைஞன் அங்கு சென்றிருந்தார், நான் வெற்றியை பார்க்கவில்லை என்று அந்த மேடையில் விழுந்து அழுதார். அது தொடர்பாக நல்ல விதமாகவும் பேசப்பட்டது. அதே வேளை விமர்சன ரீதியாகவும் அது பேசப்பட்டது. ஏன் இவ்வாறு இப்படி ஒரு இதை காட்ட வேண்டுமா என்கின்ற பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அதனை எல்லாம் தாண்டி ஒரு இளைஞன் ஏதோ ஒரு மேடைக்கு சென்று விட்டோம், அவன் கற்பனை பண்ணி பார்த்த ஒரு மேடை, நினைத்து பார்த்த மேடை, அதற்காக உழைத்த மேடை, ஒரு பாடல் அவனுக்கு பிடித்திருக்கின்றது, அந்த துறை சார்ந்து வளர வேண்டும் என்று நினைத்தான், அதற்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது, அந்த மகிழ்ச்சியில் இதை செய்தான் என்று ஓரளவு கடந்து போய்விட்டோம். அது தவிர அதை நாங்கள் விமர்சிக்கின்ற போது மற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இவ்வாறு வரணும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அதை ஒரு நல்ல விடயமாக மாற்றியிருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தால் தொடர்ந்து இவ்வாறு சீத்தமிழ் சரிகமப்ப எனப்படுகின்ற அந்த இசை மேடையிலே பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற ஆரம்பித்து விட்டன. அதன் அடிப்படையில் தான் நுவரெலியாவிலிருந்து சென்ற சினேகா எனப்படுகின்ற பெண்ணுக்கு ஒரு ஆடை, அதாவது ஒரு வறுமை நிலையில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஆடை அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அந்த பெண் தான் விரும்பி அணிந்தார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது. கழுத்திலே ஒரு கருத்த கயிறு போட்டிருந்தார், அது இங்கு பெரும்பாலும் போடுவதில்லை. அப்படி இருக்கின்ற போது அந்த பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக இந்தியா செல்லுகின்ற போது ஒரு சிறந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார், ஒரு தங்க சங்கிலி அணிந்திருந்தார் என்பது போல தெரிகின்றது. அவ்வாறு இருக்கின்றது. இதற்கு மேல் இலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் அவர் பாட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற போது ஒரு சிறந்த ஆடையை அணிந்திருந்தார். ஆகவே அந்த புகைப்படங்களையும் இந்த புகைப்படங்களையும் ஒப்பிட்டு பேசப்பட்டது. அதிக அளவில் அந்த பெண் தொடர்பாக பேசப்பட்டது. ஆகவே அப்போது கூட பலர் எழுப்பிய கேள்வி என்னவென்றால், இவர்கள் இங்கிருந்து போகின்ற போது இவ்வாறு ஆடையை மாற்றி அந்த மேடையில் போய் நின்றார்களா, இல்ல சீத்தமிழ் நிர்வாகம் இப்படி நிக்க சொன்னதா, இப்படி ஒரு வறுமை வந்திருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக நிக்க சொன்னதா என்கின்ற 2 வெவ்வேறு கேள்விகளை கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் இது தொடர்பாக பெற்றோர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வாழுகின்றோம், நூற்றாண்டாக நாங்கள் இங்கு மலையகத்திலே கஷ்டப்படுகின்றோம், எங்களுக்கு என்று சொல்லி வீடு இல்லை, கைமாற்றாகத்தான் ஆடைகளை அணிந்து செல்வோம், செல்வதற்கு பணம் இல்லை, மற்றவர்கள் எல்லாம் பணம் தந்தார்கள், இவ்வாறுதான் எனது பிள்ளை அங்கு சென்றிருக்கின்றார், தயவு செய்து எனது பிள்ளையை பேசாதீர்கள் என்கின்ற அடிப்படையிலே அந்த
பெற்றோர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொலி தற்பொழுது ஊடகங்களிலே வெளியாகின்றது. எனவே ஒரு பெற்றோரின் ஏக்கம் என்பது விளங்குகிறது, கவலை என்பது விளங்குகின்றது, ஒரு ஏழ்மையாக கூட அவர்களுக்கு இருக்கலாம், அது கூட விளங்குகின்றது. ஆகவே இந்த பெண்ணை காயப்படுத்த வேண்டும் என்பது ஒருவருடைய நோக்கமும் இல்லை. அந்த பெண் சிறந்த முறையில் பாட வேண்டும், எல்லைகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும், என்னை போன்ற சிலர் விருப்பமும். அதில் சிலர் தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அது எவ்வாறான ஒரு வழி என்று தெரியவில்லை. ஆகவே இப்படி இருக்கின்ற போது நாங்கள் எழுப்பிய கேள்விகள் கூட அந்த பெண்ணுக்கு சாதகமான ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது. அந்த பெண்ணுக்கு வறுமையான நிலை இருந்தால் கூட ஏன் அப்படியே சீத்தமிழ் மொழியில் அந்த பெண்ணை காட்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற கேள்விதான் இங்கு இருக்கின்றது. ஆகவே சீத்தமிழ் நிர்வாகத்தை தான் நாங்கள் இங்கு குற்றம் சொல்லுகின்றோம். ஒரு பெண் அப்படி நுவரெலியாவிலிருந்து வருகின்றார் என்று சொன்னால், மலையகத்தில் இருந்து வருகின்றார் என்று சொன்னால் அந்த பெண்ணை அப்படி காட்ட வேண்டுமா? இதற்கு முதல் அசானியையும் அப்படித்தான் காண்பித்தார்கள். அசானியையும் இவ்வாறு ஒரு ஏழ்மையான ஆடையில் தான் அந்த மேடையிலே முதல் ஏற்றியிருந்தார்கள். அதேவேளை அந்த அசானி எனப்படுகின்ற அந்த சிறுமிக்கு சரியாக தலையை கூட இழுத்து விடவில்லை. அதாவது தலைமுடிகள் கூட ஏதோ வறுமையிலிருந்து வந்தது போல 2 நாள் தலை இழுக்காத போலதான் இருந்தது. ஆக அப்படி ஒரு காட்சிப்படுத்தலை அவர்கள் செய்திருந்தார்கள். அப்படி காட்சிப்படுத்த வேண்டிய தேவை இங்கே என்ன இருக்கின்றது? யார் வந்தாலும் அவர்களது ஆடை என்பது மிக முக்கியமானது. அவர்களின் அந்த ஆடையில் தான் அவர்களது தன்னம்பிக்கை அடங்கி இருக்கின்றது. ஒரு பொது இடத்துக்கு காட்டப் போகின்றீர்கள். அப்படி வருகின்ற போது அது எவ்வளவு கஷ்டமான பின்னணியில் வந்தால் கூட நீங்கள் ஆடையை வாங்கி கொடுத்து சிறந்த முறையில் அவர்களை அந்த முறையில் நிற்க வையுங்கள். ஒருவரின் ஆடையில் தான் அவர்களின் ஏழ்மை பிரச்சனை எல்லாம் தெரிய வேண்டுமா? அது வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் அங்கு வந்தால் அவர்கள் எப்படி பார்ப்பீர்கள்? ஓரளவு குப்பை அள்ளுவர்கள் அங்கு வந்து பாட்டு படித்தால் குப்பையுடனே நிற்க வைப்பீர்களா? அது இவ்வாறெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. ஆகவே சீத்தமிழ் அந்த நிகழ்ச்சியை டிஆர்பியை ஏற்றுவதற்காக, அந்த நிகழ்ச்சியை அதிக பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான யுக்திகளை எல்லாம் கையாளுகின்றது. ஆகவே இங்கிருந்து சென்ற ஒரு பெண்ணை இப்படி நிக்க வைத்து இவ்வாறு சீத்தமிழ் செய்தது தவறு என்பதுதான் எங்களுக்கு விமர்சனமே தவிர அந்த பெண் மீது நாங்கள் எதையுமே சொல்லவில்லை. ஆகவே அந்த பெண் இவ்வாறு போயிருந்தால் தான் பிழை என்று சொல்லுகின்றோம். எனவே அங்கு நடக்கின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது சீத்தம் நிர்வாகம் இப்படித்தான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஆகவே அந்த பெண்ணின், சினேகா எனப்படுகின்ற பெண்ணின் பெற்றோர் சொன்ன அந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து காணொலியாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன். நிகழ்ச்சியில் என் மகன் நல்லா உடுத்தி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு வந்தீங்க. உண்மை அது இல்லைங்க. அவங்க நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் கொடுத்து அவங்க வாய்க்காது என்ன படிக்குது இல்லாமல் செஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அங்கேருந்து அனுப்பியிருந்தாங்க. அங்கே தெரியும் நல்லவங்க இந்தியங்களை அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம் தான். உண்மை பொய்யெல்லாம் சொல்லலை தானே. பீச்சை மாட்டெல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் தெரியும். மண்டபத்தில் தட்டிப்பான கல்வி தான் நான் எங்கள் பிள்ளைய நான் வாங்கி தைக்க அந்த பிள்ளையை படிக்க வச்சு அப்படித்தா இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்குது. நான் அங்கே அவங்க வச்சுட்டு போகிற மிச்ச சாப்பாடு கொண்டு வந்து தான் நாங்கள் வளர்த்துருக்கோம். எங்கள் ஊரில் யார் யாருக்கு எல்லாருமோ சொன்னாங்க தட்டிப்பான கல்வி போகலான்னு கூட சொன்னாங்க. அப்படி இல்லாத நாங்கள் இந்த ஊரில் இருந்து அப்படிதான் தப்பா பேசாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பசவி நான் போகிற நேரம்மா இல்லை எங்களுக்கு எனக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லைம்மா போட்டு போகிறதுக்கு நான் கூட்டாளி பிள்ளைங்க இருக்காங்க. அதுக்கிட்ட வாங்கி நான் போட்டு போகிறாங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி பஸ்ஸில் பாய்ச்சிக்கிறது வாங்க தானேம்மா. என் பிள்ளைக்கு ஒழுங்கான இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உடுப்பு இல்லை போட்டு கிடக்குது. தயவு செய்து எங்கள் பிள்ளைங்க எதுவும் தப்பாக எதுவும் பேசிடாது. நாங்கள் இருக்கிறது அதான் நிலைமை. அங்கே பொய்ய பேசல உண்மையை தான் கும்பிடுறோம். இதுதான் எங்கள் நிலைமையே. இதுதான் மனத்து முகாந்து கட்டி கொடுத்த வீட்டில் தான் நாங்கள் வாடுறோம். நெருப்பு பிடிச்சி அதில் தான் நாங்கள் வாடுறோம். எங்கள் ஊரில் இருக்க யார் வேணாலும் கேட்டு பாருங்க. எங்களை பற்றி பெருமோரம் தோட்டம் குருமூர்த்தி அவரோட வீடு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. இந்த தோட்டம்லாம் நீங்கள் அடுத்தது பக்கத்தில் இருக்க தோட்டங்கள்லையும் கேட்டு பாருங்க தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க.